பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மத்தியான நேரத்திலும் ஹெவன் டிவி முன்பாக உட்கார்ந்து எம்எம்ஜி மூலமாக விண்ணப்பங்களை வைக்கவும் எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கவும் உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளோ கஷ்டங்கள், பாடுகள், யுத்தத்தின் செய்திகள் எது வந்தும் நம்ம இவ்வளவு நாளும் தேவன் கண்மணி போல பாதுகாத்து இந்த 3 மாதங்களை முடித்து 4ஆம் மாதத்திலே பிரவேசிக்கும்படியான கிருபை தந்தாரே, அவர் எவ்வளவாய் நல்ல தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, காலையில் நம்ம கேட்டோம், ஆமென், உன்னுடைய சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம். ஆனால் இப்பொழுது அதே வேத பகுதியில் ஏசாயா 58ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. பாருங்க, ஒரு நாள் 2 நாள் இல்லை, வேதம் சொல்லுது கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்தில். ஒரு இன்னைக்கு வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம், ஐயோ எல்லாவற்றிலும் வறட்சி, என்ன எதுவுமே என்னால் பார்க்க முடியல, எல்லா இடமும் இருளாக இருக்குது, வறண்டு போய் இருக்குது, ஐயோ எனக்கு எப்படி பார்ப்பேன்னு தெரில அப்படி சொல்லி ஒருவேளை நினைக்கிறீங்கன்னா, ஆண்டவர் அடுத்து சொல்கிறாரு, உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி சொல்லி ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில் என்ன வந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை என்ன செய்வேன், ஆமென், உன் எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதாய் மாற்றுவேன், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நீ இருப்பாய், நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். உன்னத்திலிருந்து வற்றாத நீரூற்று புறப்பட்டு போய் மற்றவங்களையும் திருப்தியாக்க தேவன் கிருபை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு வறட்சியின் மத்தியில் நான் வறண்டு போயிருக்கிறேனே, என் வாழ்க்கையில் எப்படி நடக்கும், இது என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படி கேட்குறீங்க. அன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாழ்வு சீக்கிரத்தில் சுக வாழ்வு துளிர்க்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கொஸ்டினோடு உட்கார்ந்துருக்கீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சீக்கிரத்தில் துளிர்க்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன், அறிக்கையிடுங்க, கர்த்தர் அப்படியே அதை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாட்டை பாடி நாம் இப்பொழுது ஆண்டவரை ஆராதித்து ஆமென் நம்முடைய விண்ணப்பங்களை வைக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மத்தியான வேளைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் ஆண்டவரை தியானித்து நம்ம பாடுவோமானால் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம தெய்வீக பிரசனத்தை நான் பார்க்க முடியும். நமக்கு தேவை தேவனுடைய பிரசனம் மட்டுமே. அந்த தேவ பிரசனத்தை இந்த வாரம் நம்ம இந்த மாதத்துல இந்த மத்தியான வேளையில கிடைக்கிற பிரசனம் இந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட தேவன் ஆளுகை செய்வாராக. நம்ம பாடலை பாடுவோம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமா வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு
வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு கரை தீரையற்ற பரிசுத்தரோடு கரை தீரையற்ற பரிசுத்தரோடு ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவேன் ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவேன். ஒவ்வொரு பேரும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து பாடுவீர்களானால் இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களை பார்க்கும்போது தேவனுடைய வருகை அதி சீக்கிரம். நாம் ஒவ்வொரு பேரும் உலகத்தை விட்டு தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்படுவோம். ஒவ்வொரு பேரும் நம்ம கரை திரையற்ற பரிசுத்தவான்களான வாழ்க்கை வாழ்வோமானால் தேவனுடைய சமூகத்தில் அங்கு உட்கார்ந்து பொன் வீதியில் இந்த உலகத்தில் உள்ள கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் மறந்து அவரோடு கூட நாம் தேவனுடைய வாழ்த்தை ஆளுகை செய்வோம். நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். கரை தீரையற்ற பரிசுத்தரோடு கரை தீரையற்ற பரிசுத்தரோடு ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவேன் ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவேன். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன் அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன். ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன் பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன் பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன் ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் எல்லாரும் ஒரு நாள் அந்த இயேசுவை பார்க்க வேணும். அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்னுள்ளம் நஞ்சியால் நிறைந்திடுதே எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே என்னுள்ளம் நஞ்சியால் நிறைந்திடுதே எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவும் போதாதையா வர்ணிக்க எந்த நாவும் போதாதையா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆக என்னுள்ளம் என்று முழங்கிடுமோ ஏழை என்னாவல் என்று தீந்திடுமோ. ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ ஏழை என்னாவல் என்று தீந்திடுமோ. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. ஆவலாய் எங்கிடுதே எனதுள்ளமும் ஆவலாய் எங்கிடுதே எனதுள்ளமும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும்
மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஹalleluya. நம்ம ஒவ்வொரு பேரும் நம்முடைய இன்ப இயேசு ராஜாவை பார்க்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு நோக்கமும் நம்முடைய இந்த உலகத்தில் படுகிற வேதனைகள் எல்லாம் மறந்து அந்த இன்ப இயேசு ராஜாவை பார்க்கும்போது நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் பறந்து போகும். நம்ம அதற்காக ஒவ்வொரு பேரும் ஆயத்தப்படணும். இந்த உலகத்தில் உள்ள பாடுகள், உலகத்தில் உள்ள சந்தோஷம் அல்ல நம்முடைய தேவனுடைய வாழ்க்கை. நம்ம இங்கிற பாடுகள் எல்லாம் வந்து அவருடைய சமூகத்தில் நம்ம எப்போ கண்ணை மூடினாலும் அவருடைய பாதத்தில் போய் உட்காரணும். அவருடைய ஒவ்வொரு இடத்துல நம்ம இங்கே பார்க்குறோம், முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்க்குறோம். பொற்கிரீடம் சூட்டி நாமும் என்ன செய்யணும்? அகமகிழணும். நமக்கு அநேக பொற்கிரீடம் நமக்கு வேணும். நம்ம அதற்கு எல்லாம் என்ன செய்யணும்? நம்முடைய கிரீடத்தில் நிறைய முத்துக்கள் வேணும்னா நாம் எல்லாரும் என்ன முத்துக்கள் நம்முடைய தலையில் இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் பிரயாசப்படணும். நம்முடைய கேட்ட வசனத்தின்படி காலம் ஒரு வார்த்தை கேட்டோம், இப்போ ஒரு வார்த்தை கேட்டோம். நம்முடைய வெளிச்சம் எல்லாம் என்னது இருள் எல்லாம் மாறி வெளிச்சத்துக்குள்ளே வரணும். நம்ம எல்லாம் நம்முடைய நீதி முன்னால் சொன்னோம். அப்போ என்ன செய்யணும்? அநேகரை தேவனுக்குள் இழுத்து கொள்கிறவர்களாக நான் காணப்பட்டால் நம்முடைய கிரீடத்தில் அநேக முத்துக்கள் இருக்கும். நம்ம இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்காக நான் செபிக்க போகிறோம். நம்முடைய இந்த உலகத்தில் பல போர்கள் நடந்து கொண்டு இருக்கு. அநேக மக்கள் வந்து மாண்டு கொண்டு இருக்காங்க. ஒரு நம்முடைய தேசத்தில் நம்முடைய தமிழ்நாட்டை எலெக்ஷன் வருது. ஆண்டோருக்கு பிரியமான ஒரு நபரை ஆண்டோர் தேர்ந்தெடுக்க வேண்டும். யாரை கொண்டு நம்முடைய தமிழ்நாட்டை ஆள தேவனுக்கு சித்தமோ அந்த நபரை கொண்டு தேவன் நினைச்சிடணும். நம்முடைய தமிழ்நாட்டை ஆள நம்ம அதற்கெல்லாம் ஜெபிக்கணும். நம்முடைய ஜெபம் பின்பலமாக இருக்கணும். நான் ஒரு நாள் நம்ம ஜெபிக்கலையேன்னு ஒரு குறை நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம தேசத்துக்காக, நம்முடைய தமிழ்நாட்டுக்காக நம்முடைய எலெக்ஷன் நேர்மையான முறையில் நடக்கணும். எந்த அந்த இதில் இது வரக்கூடாது, குழப்பங்கள் வராதபடி நடக்க நாம் எல்லாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி அது தானியேல் அன்று வந்து தேசத்துக்காக அவருடைய திறப்பில் நின்று எருசலேமுக்கு நேராக ஜெபம் பண்ணான். பலகணிகள் திறந்து நாமும் அதே போல் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்காக அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் ஜெபம் பண்ண அப்படியே ஜெபங்கள் கேட்கப்பட்டது. நாமும் ஜெபிப்போமானால் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் ஆண்டவரே, எங்களுடைய தமிழ்நாட்டில் ஆண்டவரே எலெக்ஷன் வரப்போகிறது. ஆண்டவரே, யாரை கொண்டு ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆள சித்தமோ அந்த நபரை கொண்டு ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆள நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யார் ஆண்டவரே முதலமைச்சராக வர வேண்டும் என்று தீர்மானிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை கொண்டு நீ ஆள செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரச்சனை இருக்கட்டும் ஆண்டவரே. அன்னைக்கு எலெக்ஷன் நடக்கிற அன்னையில் எந்த பிரச்சனைகளும் நாட்டில் வரக்கூடாது. நேர்மையான முறையில் நடத்தணும் ஆண்டவரே. ஒவ்வொரு அதிகாரிகளும் ஆண்டவரே நேர்மை என்கிற இதை கடைபிடிக்க நீ ஒவ்வொருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே தீர்மானித்து யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று நினைத்து ஆண்டவரே அவங்க ஓட்டு போட வேண்டிய கிருபை கொடுக்கணும். தனக்கு கொடுத்த பங்கை ஆண்டவரே இழந்து விடாதபடி ஆண்டவரே தனக்கு கொடுத்த வாக்குரிமையை எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய கிருபை ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு நல்ல ஆட்சி எங்கள் தேசத்தில் நடைபெறணும். ஆண்டவரே, அந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய மகிமை விளங்கணும். ஆண்டவரே, உம்முடைய பிரச்சனை விளங்கணும். ஆண்டு எங்கள் தேசம் ஆண்டவரே உமக்காக எழும்பி நிற்கணும். ஆண்டவரே அநேக ஜனங்களும் அறியாதவர்கள் உண்டு. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் சந்திக்கப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே பாவத்திலும் கட்டுகளும் இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்பட எங்கள் தேசத்தினை சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எத்தனையோ பேர்கள் ஆண்டவரே பாவத்துக்கு நேராக ஆண்டவரே அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டுக் கொள்கிறவர்களாக காணப்பட உதவி தாரும். ஆண்டவரே, இந்த இன்ப இயேசு ராஜாவை பார்க்கிறவர்களாக ஒவ்வொரு மாற்றும். ஆண்டவரே, இந்த தேசத்தில் அநேக போர்கள் நடக்கிறது. ஆண்டவரே, ஒவ்வொரு இடத்திலும் யுத்தங்கள். ஆண்டவரே, அந்த யுத்தங்களை மாற்றி சமாதானமாக மாற்றி என் தெய்வத்தால் முடியும். அநேக பலிகள். ஆண்டவரே, எத்தனையோ பேர்கள் ஆண்டு தங்கள் வீடுகளை இழந்து தங்கள் பணங்களை இழந்து பிள்ளைகளை இழந்து தாயை தகப்பனை இழந்து ஆண்டவரே கதறுகிறேன் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, வேலை இல்லாத திண்டாட்டம், இனி அடுத்த நாட்கள் என்ன ஆகுமோ என்று ஒவ்வொரு பேரும் நினைக்கிற அனுபவங்கள். ஆண்டவரே, கேஸ் இல்லாததுனால ஒவ்வொரு கம்பெனிகள் மூடுகிறார்கள். ஆண்டவரே, அநேக மக்கள் வேலை இல்லாத திண்டாட்டம் பெறுகிறது. ஆண்டவரே, அடுத்த நேரத்துக்கு வாழ்வாதாரம் என்ன என்று கேள்விக்குறி பல கவலைகள். ஆண்டவரே, ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே இருளை வெளிச்சமாக மாற்ற என் தெய்வத்தால் கூடும். ஆண்டவரே, நீர் எல்லா இடத்திலையும் ஆண்டவரே சமாதான காரணராக கடந்து சென்று ஆண்டவரே சமாதான நிலைநாட்ட போறதற்காக நன்றி. ஆண்டவரே, அப்படி செய்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நல்ல முறையில் ஆண்டவரே எலெக்ஷன் நடத்த போறதற்காக ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்படைக்கிறேன், பலப்படுத்துங்க. இயேசு நாள் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். நம்ம இவ்வளோ நேரம்
நம்மளுடைய மாநிலத்துக்காக தேசங்களுக்காக ஜெபித்ததை கேட்டோம். ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு மிஸ்ஸை கூட தேசங்களில் எங்கேயோ என்னவோ நடக்கென்று இருக்கிறதுக்கல்ல தேவ பிள்ளை, அதுவும் அழைக்கப்பட்டவர்கள். ஸ்தோத்திரம். நம்ம ரொம்ப அந்த இதில் நிற்க வேண்டியதில் பொறுப்புள்ள ஒருத்தர்கள். நம்ம ஆண்டவரே ஏசப்பா எங்கள் நிமித்தம் தேசங்களில் இந்த யுத்தங்கள் ஓயட்டும் ஆண்டவரே ஏசப்பா. நாங்கள் இங்கே எங்கேயோ இருக்கிறோம், அந்த இடத்துல உள்ள மக்கள் சம்மந்தப்பட்ட இடங்களில் நினச்சி பாருங்க, குழந்தைகள் இருப்பாங்க, கர்ப்பிணிகள் இருப்பாங்க, வயோதிகர்கள் இருப்பாங்க, நாள்பட்ட நாட்களாய் படுக்கையில் இருக்கிறவங்க இருப்பாங்க. அந்த பதட்டமான சூழ்நிலைமை எப்போ என்ன நடக்கும்னு தெரியாமல் வாழ்கிற நிலைமையாக இருக்கும். ஆண்டவர் மனம் இறங்கணும். நம்ம நிமித்தம் ஆண்டவரே தேசங்கள் அந்த போர் நிறுத்தப்பட யாரோட கத்தர் இடைப்படணுமோ ஆண்டவரே உம்மால கூடும் ஆண்டவரே. ஆண்டவர் எல்லாருடைய இருதயத்தை கத்தர் கையில நீர்க்கால்களை போல வைத்திருக்கிறார். எங்க எப்படி திருப்பணும்னு அவருக்கு தெரியும். ஏசப்பா நீங்க திருப்பிருங்கப்பா ஏசப்பா. இந்த யுத்தம் ஓயட்டும். குழந்தைங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க, இடிபாடுகளுக்குள்ளால தாய் தகப்பன் குழந்தைகளை தேடுறாங்க. ஏசப்பா ஆண்டவர் நாங்க எங்கேயோ இருக்கிறோம், அந்த சூழ்நிலைமையில இருக்கிற மக்கள் எவ்வளோ தத்தளிப்போட இருப்பாங்க. ஏசப்பா உங்க பாதத்துல நாங்க இந்த மத்தியான வேளையில உங்க பாதத்துல வந்து ஏசப்பா மனம் இறங்கி, யாது மனுஷனாலும் கூடாதுதான்ப்பா, அதனால உம்மால கூடும். நீங்க எங்கேயும் போவீங்க, யாரோடும் பேசுவீங்கப்பா. இந்த காரியத்துல கத்தர் இடைபட ஏசப்பா ஸ்தோத்திரம். அந்த சமாதானம் தேசங்கள்ல வர ஏசப்பா இந்த தட்டுப்பாடுகள் மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனை பேரு இந்த டீ கடைகள்ல எல்லாம் நிக்கிற ஆண்டவர் ஒருத்தர் கொண்டு போற வருமானத்தை வைத்து அந்த குடும்பமே வாழ்ந்துட்டு இருந்திருக்கும். இந்த நாட்கள் அந்த டீ கடைகள் எல்லாம் மூடுகிற அவல நிலை ஏசப்பா. ஃபேக்டரிஸ் அடைக்கிற அவல நிலை, வெல்டிங் ஒர்க் ஷாப்புகள் இப்படி எல்லாம் அடைக்கிறாங்க. ஏசப்பா ஆண்டவரே ஒரு மிஸ்ஸை மனமிறங்கி ஆண்டவரே தட்டுப்பாடுகள் மாறணும் ஆண்டவர். சூழ்நிலைமைகள் எல்லாம் சரியாகணும், விலைவாசிகள் குறையணும். கத்தர் கரத்துல தார எங்க நிமித்தம் ஆண்டவரே மனம் இறங்கிறோம். தேசங்களுக்கு மனம் இறங்கிருங்க. அப்படி தந்து ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஸ்தோத்திரப்பா. அப்படி ஏசப்பா நன்றியப்பா. இந்த ஹெவன் டிவி ஊழியத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த ஊழியம் ஆண்டவரே அநேகருக்கு நற்கிரியைகள் செய்து கொண்டு இருக்கிறது. ஏசப்பா ஆதரவற்றவர்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். மத்தியான வேளைகள்ல அநேகரை போஷிக்கிறதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா இந்த டிவியை கத்தர் பயன்படுத்தி வருகிறீரப்பா. உமக்கு நன்றியப்பா ஸ்தோத்திரம். இது மூலம் செய்யப்படுகிற எல்லா நற்கிரியைகளை கத்தர் ஆசீர்வதிக்க ஆண்டவர். இவர்களுக்காக அநேக கரங்கள் நீட்டப்பட, அநேகர் ஜெபத்தால தாங்க கத்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். இந்த டிவியுடைய நிரந்தரமான ஒரு கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அநேக தேவைகள் உண்டு ஆண்டவரே. தேவைகள் வரத்திலிருந்து அப்பா நீங்க சந்திக்க, யார் வசமாய் கொடுத்து வைத்திருக்கீங்களோ அவங்களோடு இடைபட ஆண்டவரே. இன்னும் அநேகர் ஜெபத்துல தாங்குறவங்க அநேகர் எழும்ப, உதாரபூர்வமாய் கொடுக்கிற அநேக இருதயங்களோடு கத்தர் இடைபட அப்பா கரத்துல தாரம். குறிப்பிட்ட நாளுக்குள்ளால கத்தரை கட்டி முடிக்க கத்தர் கிருபை கொடுக்க கத்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். இங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. தங்களுக்குன்னு எதையே நினைக்காதபடி ஆண்டவரே தன்னலமே இல்லாதபடி உழைக்கிற அநேக ஊழிய பிள்ளைகள் உண்டுப்பா. எல்லாரும் இந்த டிவியில ஊழியம் செய்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஃபவுண்டரை குடும்பத்தை கத்தர் பலப்படுத்தணும், பாதுகாக்கணும். அந்த மகனுடைய பிரயாணங்கள் எல்லாம் கத்தர் கூட இருக்க, தூர தேசங்கள் இருக்கிற பிள்ளைகளை கத்தர் பாதுகாக்க, குடும்பம் முழுவதையும் இரத்த கோட்டைக்குள் கத்தர் மறைத்து கொள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இந்த டிவியை குறித்த உம்முடைய திட்டம், உம்முடைய நோக்கம் பரிபூர்ணமாய் தேசங்கள்ல நிறைவேற கத்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படி செய்ய போறீங்க, அதற்காக நன்றி செலுத்தி இயேசு என்கிற ஈடு இணையில்லாத நாமத்தினால் இந்த டிவி ஊழியத்தை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க எம்எம்ஜே டீமை கத்தர் கரத்துல தாரோம் ஆண்டவரே. இது புதிதா இன்னும் புதிய நிகழ்ச்சிகள் வர ஏசப்பா எங்க ஒவ்வொருவரை கத்தர் இன்னும் பயன்படுத்த, புதிய அநேகரை எங்களோடு கொண்டு வந்து இணைக்க, எங்க குடும்பங்களை எல்லாம் கத்தர் பாதுகாக்கவும் கத்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்படி ஸ்தோத்திரப்பா. அநேகர் நாங்க ஜெபிப்போம் என்று நினைத்து அநேகர் எங்களுக்காக நீங்க எழுதின விண்ணப்பங்களுக்காக இந்த வேளையில நம்ம ஜெபிக்க போகிறோம். பொல்லாத வியாதிகள், கேன்சர் வியாதி, கிட்னி ஃபெயிலியர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லாவற்றுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நெடுநாளாய் செயல்படாத உறுப்புகளோட பலவீனத்தில் படுக்கையில் கிடக்கிற உங்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம் ஏசப்பா ஸ்தோத்திரம். உமக்கு எதுவும் லேசான காரியப்பா. மரித்தவனை உயிரோடு எழுப்ப
எழுப்புகிற தேவன் ஆண்டவரே. நீர் அப்பா ஸ்தோத்திரம், இல்லாததை இருக்கிறதே போல அழைக்கிற கத்தரப்பா. உங்க கரத்துல ஏசப்பா இந்த பலவீனங்கள் மாறட்டும் ஏசப்பா. ஸ்தோத்திரம். அப்ப வியாதி படுக்கையில யார் யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்களோ இப்பொழுதே அந்த காலுகள் கரடுகள் பலன் கொள்ளட்டும். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும். இப்பொழுதே தெய்வீக சுகம் சரீரத்தை நிரப்பட்டும் ஏசப்பா. கரத்துல தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதி படுக்க முற்றிலும் மாற்றப்பட கத்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்படி எல்லா திருமண தடை, வேலை வாய்ப்புக்கு தடை, வீடு வாங்க, வீடு விற்க, அந்த வீடு கட்ட ஏசப்பா, இருக்கிற வெளிநாட்டுக்கு போட நினைக்கிற அந்த எல்லா தடைகளுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய தடைகள் மாற கத்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். இன்னும் என்னென்ன காரியங்களுக்கு நீங்க எங்களுக்கு எழுதியிருந்தீங்களோ எல்லாத்தையும் தேவ சமூகத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் கத்தர் பொறுப்பெடுக்க இயேசுவின் நாமத்தில் பிள்ளை பாக்கியத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் கத்தர் நேர்த்தியாய் செய்ய போறீங்க என்று ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேசத்துக்காக ஜெபித்திருக்கிறோம். ஹெவன் டிவி மூலமாக செய்யப்படுற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். இப்பொழுது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனையோ பேர் ஆண்டுடைய அன்பை இன்னும் அறியலை. அவனுடைய அன்பை அறியாத ஜனங்கள் மத்தியில் நம்மை தேவன் அவனுடைய அன்பை அறியும்படியான கிருபை தந்து இருக்கிறார். எவ்வளோ நல்ல தகப்பன். ஆண்டவரை அறியாத ஜனங்கள் தேவனை அறியணும். நமக்கு தந்திருக்கிற திருச்சபைகள் யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த திருச்சபை தேவன் தந்திருக்கிறாரோ இந்த திருச்சபைக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஊழியர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஊழியங்களை செய்கிற ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்படுறோம். தேவன் சொல்லான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. நீ உன்னை ஆயத்தப்படுத்து, நீ காவலான உன் கூட ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு நீ காவலானாயிருன்னு சொல்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு நாம் எப்படி ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம்? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே எங்களுக்கு தந்த திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் நாட்டில் ஆண்டவரே தமிழ்நாட்டில் நாட்டு மாநிலங்களில் ஆண்டவரே, மற்ற தமிழ் மாநிலத்தில், இன்னும் அடுத்த ஸ்டேட்ஸில் ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தில் நீ தந்த திருச்சபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆங்காங்கே தகப்பனே எல்லா தடைகளையும் கத்தர் மாற்றுவீராக கத்தாவே. ஊழியங்கள் எழும்பணும் கத்தாவே. ஊழியர்கள் எழும்பணும் கத்தாவே. தேவனுக்கன்று கத்தாவே வைராக்கியமாய் ஆண்டவரே கொண்ட ஜெபம் எவ்வளோ பாக்கியம் உள்ளது கத்தாவே. அப்பா, அப்படியாக ஒவ்வொருவரும் தங்களுடைய திருச்சபையை தாங்க கத்தர் கிருபை தரும்படியை ஜெபிக்கிறோம். நாங்கள் அங்காங்கே பார்க்கும்போது கேட்கப்படுகிற ஒவ்வொரு செய்திகளும் வேதத்தில் எங்களுக்கு கற்றுத்தருகிறது கத்தாவே. கடைசி நாட்களை நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கத்தாவே உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் வெளிச்சத்தில் இருளிலிருந்து எடுத்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாய் யாரெல்லாம் தகப்பனே உம்முடைய வார்த்தை விதைக்கிறார்களோ அந்த வார்த்தை ஒன்று கூட கத்தாவே மண் சட்டிக்குள்ள மக்கி போகாதபடி ஒவ்வொரு விதையும் ஆண்டவரே அப்பா அதை முளைக்கத்தக்கதாய் ஒவ்வொரு விதையும் ஆத்துமாக்களை திருப்தியாக்கத்தக்கதாய் என் தகப்பன் கிருபை தருவீராக ராஜா. ஆண்டவரே, இருளுக்குள்ள வாழ்ந்தது போதும் அப்பா, இருளுக்குள்ள வாழ்ந்தது போதும் தகப்பனே. அப்பா, நாங்கள் வெளிச்சத்துக்கு எங்களை கொண்டு வர நீ சித்தம் கொண்டீர நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஒரே பேரான மகனை கொடுத்து எங்களுக்காக இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீரே. ஆனால் அந்த அன்பிலிருந்து நாங்கள் மாறிப்போன எத்தனை வேளைகள் ஆண்டவரே, அதை நினைத்து மனம் வருந்துகிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுடைய கையில் இருக்கிற விண்ணப்பங்களை உங்கள் கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ விண்ணப்பங்களை வைத்து விட்டு இந்த விண்ணப்பத்துக்கு யார் பதில் தருவா என்று சொல்லி அநேக ஆண்டவர் அறியாதவர்களை போல கூட காணப்படலாம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீரே பரம தகப்பன் என்பதை உணர்த்தும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பேசுவீராக ராஜா. உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு திருச்சபைகளிலும் உங்கள் வார்த்தைகள் பேசப்படும் போது ஆண்டவரே அது வனாந்திரத்தை போல அல்ல, வறண்ட நிலத்தை போல அல்ல கர்த்தாவே. அப்பா, ஒரு வறட்சியான இடத்தை போல அல்ல கர்த்தாவே. அது செழிப்புள்ளதாய் நித்தமும் நீர் நடத்தி ஆண்டவரே செழிப்பாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஜீவ நீர் ஊற்றுகிற ஆத்துமாக்களாய் மாறும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒன்றுமில்லை அப்பா, எங்களையும் தாழ்த்தி தருகிறோம், எங்களையும் தாழ்த்தி தருகிறோம். எங்கள் திருச்சபையே ஊழியர்களை தாழ்த்தி தருகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவநாமம் மட்டுமே மகிமைப்படட்டும் ஐயா. இன்னும் ஆண்டவரே, யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ, யார் யாரெல்லாம் எங்கள்கிட்ட ஜெபிங்கன்னு கேட்டிருப்பாங்க, நாங்கள் கூட மறந்துருப்போம். ஆனால் நீர் மறவாத நேசரப்பா, நீ தூங்காதவர் ஆண்டவரே. நீர் எப்பொழுதும் கர்த்தாவே எங்களுக்காக ஆண்டவரே இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட கர்த்தர் பேசுங்க. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கூடவே இருந்து வழி நடத்தும்படியாய் எங்களுக்காக மரித்து வைத்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையை கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் சகல பாகங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா,
எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அநேக சாட்சிகளாக எழுப்பும்போது நீங்கள் மறக்க வேண்டாம். ஏனென்றால் உங்களுடைய சாட்சி அநேகரை எழுப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த திரையிலே காண்கிற அந்த எண்ணுக்கு நீங்கள் எழுதி அனுப்புங்கள். அது அநேகரை இன்னும் ஆண்டோருக்குள்ளே கொண்டு வரவும் அவர்களும் திடகாத்திரமாய் வைராக்கியமாய் தேவனை அறிந்து கொள்ளவும் அது உதவும். நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க